ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா. ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா. இன்னைக்கு அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரனுக்கு அனுமன் ஜெயந்தி. இந்த நல்ல நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை எழுதும்போது அனுமன் ஓடோடி வருவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுவும் 108 முறை எழுதுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது என்ன 108 சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, இப்ப நிறைய பேர் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மாதிரி பிரபஞ்சத்தோடைய நம்ம பேசுறது இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த 108ங்கிற அந்த நிறைய ஏஞ்சல் நம்பர் இருக்கு. 555, 888, 444, 1111, 11 அப்படின்லாம் இருக்கு இல்லையா. அதுல 108 தான் பாத்தீங்கன்னா என்ன கேட்டா முதல் ஏஞ்சல் நம்பர் நான் சொல்லுவேன். இது அவசர உதவிக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆன்மீகத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எண்ணா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது ஒரு ஜபம் பண்றோம் அப்படின்னா ஜபமாலையில 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்துல பாத்தீங்கன்னா மன்னிக்க, உண்மையில் அப்படிங்கிற வார்த்தைய புதுசா திருத்தப்பட்ட பைபிள்ல 108 முறை பயன்படுத்துறாங்க. 108 அப்படிங்கிறது ஒரு தேவதை எண்ணாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம ஜப்பானிய கோவில்கள் பாத்தீங்கன்னா 108 முறை மணி அடிக்கப்படுது. ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா கட்டங்கள், வீடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை 12ம் 9 கோள்களும் சேர்ந்து 12 × 9 108. அப்ப 108ங்கிற எண் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தேவதை எண்ணாக கருதப்படுது. இந்த 108க்கு உரிய அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? 1 அப்படிங்கிறது கடவுள், பிரபஞ்சம் அல்லது உயர்ந்த உண்மை. 0 அப்படிங்கிறது வெறுமை, முழுமை, ஆன்மீக பயிற்சியை குறிக்குது. அதாவது ஒண்ணுமே இல்லாம வெறுமையா இருந்து நம்ம தொடங்குறது. அது மட்டும் இல்லாம 8ங்கிறது முடிவிலியை குறிக்கிறது. அதாவது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த 8 பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 108 அப்படிங்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா முழுமையை குறிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நாள்ல நம்ம 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலையாகவோ இல்லை நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் ஒரு கோரிக்கையாகவோ ஆஞ்சநேயர்கிட்ட வச்சோம்னா நம்ம விருப்பங்கள் கண்டிப்பா நிறைவேறும். 2026 நமக்கு எல்லாமே ஜெயமாய் அமையும். நன்றி.